பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதம் மாதம் 1000 ரூபாய் போடுறாங்கல்ல, அது சொல்கிறேன் நான். மாதம் மாதம் 1000 ரூபாய் போடுறாங்க. எப்படி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 5000 ரூபாய் போட்டாங்க பாருங்க. இப்போ நான் வந்து போனஸா 2000 ரூபாய், அப்புறம் வந்து மாதம் உதவித்தொகை 3000 ரூபாய், 3 மாதத்துக்கு 3000மோ 2000 வந்து இதுவாக போடுறேன், போனஸாக உங்களுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு போட்டாங்கல்ல. அது எப்படின்னா, அந்த 5 பேருக்கு போட வேண்டிய 1000 ரூபாயை எடுத்து ஒருத்தருக்கு போடுறாங்க. அந்த கணக்கில் போட்டுருக்குறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு யாருக்குமே வந்து காசு வரல, 1000 ரூபாயே போடல. இது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, 5 பேருக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 5 பேருக்கு போட்டால் 5000 ஆயிடுச்சா, அந்த 5000 எடுத்து ஒருத்தருக்கு இருக்கிறாங்க. அப்போ அந்த 5 பேரும் அவ்வளோதான், 5 பேரை காலி பண்ணிட்டாங்க. 5 பேர் பணத்தை அபேஸ் பண்ணி ஒருத்தருக்கு 5000 போட்டாங்க. அப்போ எல்லோருக்கும் போடல, 5000 எல்லோருக்குமே போடல. யாருமே 5000 நிறைய பேர் வந்து நிறைய பேர் 1000 ரூபாய் வாங்குறவங்க, உதவித்தொகை 1000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு யாருக்குமே வந்து நிறைய பேருக்கு பாதி பேர்கிட்ட 5000 போடலை. இதுதான் கணக்கு வந்து கணக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 5 பேர் தலையில் அடித்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா?